உடனுக்குடன் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே விவசாய நிலங்களை அழித்து 4 வழிச்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். விவசாய நிலங்களில் இருந்த 40க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாலாஜி, இது தொடர்பான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. உமா, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது தர்மத்துப்பட்டியிலிருந்து கோம்பை செல்லும் சாலையில கடந்த பல வருடங்களாகவே நல்லாம் பிள்ளை என்பவர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த குறிப்பிட்ட பகுதியில விவசாயம் செய்து வர்றாங்க. இந்த நிலம் இந்த பகுதியில உள்ள ஒரு கோவிலுக்கு சொந்தமான நிலம் என அரசு தரப்புல கூறப்படுது. இதே கோயில்ல நல்லாம்பிள்ளை என்பவர் பூசாரியாக இருக்கிறாரு. அவர் உட்பட 5க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த நிலங்களை பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தி வர்றாங்க. இந்த நிலையில கடந்த சில மாதங்களாக இப்பகுதியில மதுரையில் இருந்து கோவை வரை செல்லக்கூடிய இந்த 4 வழி சாலை அந்த அமைக்கும் பணி தீவிரமா நடத்தப்பட்டு வருகிறது. இதற்காக இந்த சர்ச்சைக்குரிய தர்மத்துப்பட்டியிலிருந்து கோம்பை வரை செல்லக்கூடிய இடத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல உள்ள இந்த பகுதியில சாலை அமைக்கும் பணி துவங்கப்பட்டது. அப்ப சாலை அமைக்கும் போது சம்பந்தப்பட்ட 5க்கும் மேற்பட்ட குடும்பத்தார் மற்றும் அங்குள்ள சுற்றுப்புறங்களில் உள்ள விவசாயிகளும் இந்த நிலங்களை அழித்து சாலை அமைக்க கூடாது அப்படின்னு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதையும் மீறி இதை அழிப்பதாக என்றால் அப்படின்னா இங்க வளர்க்கக்கூடிய 40 தென்னை மரங்கள் உள்ளிட்ட இந்த மரங்களுக்கு இதனை வளர்த்த பூசாரி உள்ளிட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீட்டு தொகையை வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களையும் அறிவிச்சிருந்தாங்க. சில போராட்டங்களையும் அவங்க நடத்தினாங்க. மாவட்ட ஆட்சியரிடமும் அவங்க பல முறை இது குறித்து புகார் வழங்கியிருக்காங்க. தற்போது திண்டுக்கல் கோட்டாட்சியர் தலைமையில இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில இன்று திடீரென ஜேசிபி இயந்திரம், பொக்லைன் இயந்திரம் உள்ளிட்ட இயந்திரங்களுடன் 100க்கும் மேற்பட்ட போலீசாருடன் வந்த நெடுஞ்சாலை துறையினர் அங்கு உள்ள இந்த 40க்கும் மேற்பட்ட அந்த தென்னை மரங்களை வேரோட பறிச்சு அவற்றை அப்புறப்படுத்த தொடங்கினாங்க. உடனடியாக இதுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் இருப்பதாக அறிவித்திருந்த இந்த 5 குடும்பத்தார் உள்ளிட்ட சுற்றுப்புறத்தை சார்ந்த விவசாயிகள் அனைவரும் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்தவுடனே அங்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த பரபரப்பு தான் இருக்குது. அதையும் மீறி அந்த இடத்துக்கு உள்ள அந்த 40 மரங்களையும் தென்னை மரங்களை, குறிப்பா தென்னை மரங்களை வேரோட அவங்க அதிகாரிகள் போலீசார் முன்னிலையில பறித்து அதனை அப்புறப்படுத்தினாங்க. அதன் ஒரு பகுதியாக இந்த 100க்கும் மேற்பட்ட இந்த போலீசார் உதவியுடன் நடந்ததற்கு இவங்க கடும் எதிர்ப்பு தெரிவித்த போது விவசாயிகளை போலீசார் துணையுடன் குண்டு கட்டாக தூக்கி அவர்களை அங்கிருந்து மிகவும் கடுமையாக கொடூரமான முறையில அவர்களை அங்கிருந்து உடனடியாக அவங்களை வெளியேற்றிட்டு தொடர்ந்து இந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியும் இந்த விளை நிலத்தை தரைமட்டமாக்கி சாலை அமைக்கும் பணிக்காக கைப்பற்றும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருது. ஒருபுறம் அதிகாரிகள் தரப்பிலோ இந்த இடம் கோவிலுக்கு சொந்தமானது என்ற அடிப்படையில இது அரசின் நிலம் என்று கூறப்பட்டு வந்தாலும் இதனை இத்தனை ஆண்டு காலமாக பராமரித்து வரக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு எதுவும் வழங்காமல் அந்த இழப்பீடை மட்டுமே அவர்கள் குறிப்பாக கேட்கிறார்கள். அந்த இடத்தை அவர்கள் உரிமை கோரவே இல்லை. இழப்பீடை கொடுக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கில் நடத்தப்படக்கூடிய இந்த மரங்களை வேரோடு பறித்து அராஜகம் ஈடுபடும் செயல் கண்டனத்துக்குரியது என்று விவசாய சங்கத்தினர் தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில தற்பொழுது இங்கு பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கு. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.